அனைவருக்கும் வணக்கம். I am Dr. Subha Hariharan, Smile Care Dental Clinic, Krompet. இந்த KH and Smile Care Dental Clinic together conduct பண்ற இந்த Women's Day Wellness Week ப்ரோக்ராமில் இன்று நான் the importance of prenatal checkups and gum care or oral care during pregnancyன்ற தலைப்பில் நான் இங்கே பேச வந்திருக்கேன். Pregnancy, that is a very a magical word and a moment of joy and a bundle of joy for all women, because in the motherhood it is something very precious. நம்ம இத லைஃப் லாங் இந்த ஜர்னி கொண்டு போகிறது. ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைம்னா ஓரல் செக்அப்ஸ் ஆர் ஹெல்த் செக்அப்ஸ் வெறும் ப்ரெக்னன்சி ஆர் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆர் அந்த நேரத்துக்கு மட்டும் இல்லாமல் அது ஒன் ஸ்டெப் அஹெடாக planning. When you're going to plan your pregnancy, the checkup should start 6 or 1 year before, or at least if you have the habit of nama regular health checkups pandrona, it will help you in the long run. Pregnancy la nama oral care health checkup பண்றது நம்ம மதருக்கு மட்டும் அது பொருந்தாமல் இந்த பிறக்கக்கூடிய இந்த உலகத்தில் முதல் கால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும், நல்ல அளவில் பாதிப்பு உண்டாக்குன்றத என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ப்ரெக்னன்சி ஓரல் கேர்ன்ற டாபிக் உள்ள போகும்போது ஐ வுட் லைக் டு கிவ் யூ ஸ்மால் anecdote. There is an open field. The open field, it can be any type of crops or vegetations, இது வேணாம். The field is all set to receive, to start cultivation. இப்போ அந்த cultivation start பண்ணுறதுக்கு the next step would be to sow the seeds. Then we have manuring. உரம் போடுறோம். அதாவது நேச்சுரல் புழுக்கள் இருக்குது, மழை வரணும், எல்லாம் அந்த அட்மாஸ்பியர் கரெக்டாக இருக்கணும் for the crops to grow. Then we have the grow start, slowly saplings வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சரியாக அந்த கிராப்ஸுக்கோ அதுக்கு நம்ம உணவு கொடுக்கலை, இந்த ஃபார்ம் ஆஃப் வாட்டரிங் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் மென்யூர்ஸ் கொடுக்கலைன்னா, அதை நம்ம பாதுகாக்கலைன்னா என்ன ஆகும்? அது அந்த வரக்கூடிய கிராப்ஸ் எல்லாமே சரியாக வளராமல் பூச்சி அது பட்டு போகிற நிலைமைக்கு போகும். இல்லைன்னா we find lots of weeds also together growing with the crops. இது ஒரு பக்கம் இருக்கு. Then you have another stage where நம்ம நல்லா பாதுகாக்கிறோம் அந்த ஃபீல்டை, அந்த கிராப்ஸை ரொம்ப அழகாக கவனிச்சு ஆசையாக அதுக்கு நம்ம அன்பாக அதை கவனித்து வந்தோம்னா you'll feel நல்ல flourished and luscious crops are there நம்ம கண்ணுக்கு முன்னாடி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை நான் ஏன் கொடுக்குறேன்றது ஐ திங்க் பை நவ் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண்மை, ஒரு பெண்களுடைய womb, that is the uterus, that's a basis. அது இந்த ஃபீல்ட் மதர் எர்த் மாதிரி, which is all set to receive the to start cultivation. இந்த கல்டிவேஷன்ன்றது தான் ப்ரெக்னன்சின்றது. அடுத்து இந்த உரம், நம்ம உரம் போட்டு அந்த கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதிகப்படுத்துகிறோம். இந்த உரம் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்போ இந்த உடம்பு இந்த womb it starts to cultivateனா அதுதான் that is with the help of certain chemicals called as hormones. Hormones are like our natural manure or உரம் நம்ம இந்த வயல்லையோ நம்ம கிராப்ஸுக்கு போடக்கூடியது. இது தகுந்த நேரத்தில் நம்ம உடம்புல இந்த ஃபார்ம் ஆஃப் பியூபர்ட்டின்ற ஒரு டேக்லைனோட இட் பிகின்ஸ் எவ்ரிதிங் தேர். தென் ஒன்ஸ் த யூட்ரஸ் இஸ் ஆல் செட், த womb is all set to receive, then we have அந்த தகுந்த levels of different hormones in our body increase ஆகிட்டு then the baby sets to develop, slowly fetus ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கும் நான் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ்னால், நம்ம ஓம்ஸ் அசட் சாயிலில்
உள்ள இயற்கையான புழுக்களும் இயற்கையான உரங்களும் இருக்கு. அதே போல தான் நம்ம உடம்புல we are bestowed with numerous n number of hormones that is secreted within our system. இந்த secretion starts right from இது ஒரு signal, chemical messenger மாதிரி from the brain. So இதுல one of the important chemical பார்த்தீங்கன்னா hormones பார்த்தீங்கன்னா that is estrogen. So estrogen is the main female hormone. This is எப்போ estrogen எப்போ puberty begins ஆகுதோ அப்பதான் வந்து the estrogen ஓட production will begin. So that starts the ball to roll. Then we have once in the menstrual cycle process start ஆகும்போது the ovulation period, the 1 to 14 days முடியும் போது the eggs are stimulated and அது வந்து வெளியாகுது. அந்த முட்டையை வந்து வெளியாகும் போது என்ன ஆகும்? if there is no so estrogen levels are very very important because that begins வந்து நம்ம ஒரு menstrual cycle ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய அந்த இனிஷியேட்டிங் ஃபேக்டர் அதுதான். ஒன்ஸ் தட் இஸ் டன் that begins from 12 years onwards 14. நம்ம இப்போ இவ்வளோ நாள் நம்ம கேட்ட லெக்சர்ஸில் கேட்டிருப்போம் இந்த மாதிரி. இப்போ இந்த மெனாக்கர்ன்றது வந்து இந்த பியூபர்ட்டின்றது ஈவன் இட்ஸ் பிகின்ஸ் ஏர்லியர் இந்த டியூ டு செவரல் ஃபேக்டர்ஸ் லைக் ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த ஒரு கேர்ளோட லைஃப்பில் விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க், இட் ஈவன் ஃபால்ஸ் ஷார்ட். So once this is all set to go, when the proper the pregnancy ன்றது in the early stageல நம்மள develop ஆகல, when it is time for pregnancy, you have the another important hormone called progesterone ன்றது. இந்த progesterone எப்போ ரிலீஸ் ஆகும்னா எப்போ வந்து இந்த ovaries அதாவது ovulation period எப்போ அந்த முட்டை வந்து வெளியாகுதோ அந்த நேரத்தில் வந்து the progesterone levels வந்து அதிகமாகுது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா நம்ம யூட்ரஸ்க்கு வந்து நம்ம இப்போ நாளைக்கு வந்து ஒரு குழந்தை உருவாக போகுதுன்னா கரு உருவாக போகுதுன்னா அந்த யூட்ரஸ் லைனிங்கை வந்து இட் ப்ரிப்பேர்ஸ் டு ரிசீவ் த பேபி, அதாவது இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். அந்த இம்ப்ளான்டேஷன் ஏற்படுத்துறதுக்கு ஒரு தகுந்த ஒரு குடிலாக அது அமைகிறது நம்ம யூட்ரஸ். ஸோ இஃப் pregnancy is not done, fertilization ஏற்படலை அப்படின்னா immediately that comes out in next 14 days as the நம்ம regular menstrual cycle ஆட்டம் போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா important hormones like estrogen and progesterone, there will be a very high increase in திடீர்னு sudden surge in progesterone if pregnancy happens and there is a fertilization. ஸோ அந்த நேரத்தில் ஒரு கருமுட்டை வந்து ஸ்பெர்மோட கலந்து நம்மளுக்கு வந்து கரு உருவாகுதுன்னா டு மெயின்டைன் அண்ட் சஸ்டெயின் தட் த எம்ப்ரியோ நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் அலாங் வித் அதர் ஹார்மோன்ஸ் லைக் LH சொல்லுவோம், தட் இஸ் லியூட்டினைசிங் ஹார்மோன். இதுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கிய ஹார்மோனாக ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்றது த ஃபர்ஸ்ட் ஹார்மோன் விச் இதுதான் வந்து இதெல்லாம் இந்த ஒரு சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஏற்படுத்துறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இதெல்லாம் பிட்யூட்டரி கிளாண்ட்னா பிரெயின்லேருந்து அது டெவலப் ஆகுது, அங்கேருந்து தான் மெசஞ்சர் பிகின்ஸ். ஸோ இப்போ நம்ம கம்மிங் டு த ப்ரெக்னன்சி பார்ட். ஸோ இஃப் ஆல் செட் அண்ட் த ப்ரெக்னன்சி இஸ் கன்ஃபார்ம் வித் த ஹெல்ப் ஆஃப் தி HCGன்ற another human chorionic gonadotropin ஹார்மோன்றது. ஸோ தட் டிடெக்ட்ஸ் த லெவல் ஆஃப் தீஸ் ஹார்மோன்ஸ். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஓகே யூ ப்ரெக்னன்சின்றதை கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம உடம்பு வந்து ஆஸ் அ நார்மல் இண்டிவிஜுவல் ஹெட் டு டோ we have to take care of ourselves to go to the step on to the next journey of our life. அப்படி இருக்கும் போது உடம்புல பல குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா அது நம்ம உடம்பை மட்டும் பாதிக்காம பிறக்கக்கூடிய அந்த குழந்தையோட உடம்பையும் பாதிக்கிறதுக்கு பெருமளவில் அது ஒரு பொறுப்பாக இருக்கு. ஸோ கம் கேர்னு வரும்போது என்ன நம்ம திங்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணணும்னா பிஃபோர் ப்ரெக்னன்சின்னு பற்றி நான் சொன்னேன். வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா பிகாஸ் இப்போ நம்ம பல் சொத்தையோ பற்குழியோ
இல்லைன்னா கம் டிசீசஸ், தட் இஸ் ஜிஞ்சவைட்டின்னு சொல்லுவோம், ப்ளீடிங் கம்ஸ், இல்லைன்னா பல்லு வந்து ஆடிட்டுருக்கு, நிறைய காரை படிஞ்சிருக்கு, இதெல்லாம் சரியாக கவனிக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன்ற ஹார்மோன் பற்றி சொன்னேன், ரொம்ப முக்கியமான ஹார்மோன், அதோட லெவல்ஸ் வந்து ப்ரெக்னென்சி போது அதிகமாகுது. அப்போது அந்த ஹார்மோனோட எஃபெக்ட்ஸில் என்ன ஆகும்? நம்ம இந்த ஜிஞ்சவைட்டிஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது என்ன ஆகும்? இன்னும் அதிகப்படுத்தும். ப்ளீடிங் கம்ஸ் ஜாஸ்தி ஆகும். பல்லெல்லாம் வந்து அதோட சாக்கெட் சொல்லுவோம், அந்த டூத் சாக்கெட்குள்ளேருந்து லூசன் ஆக ஆரம்பிக்கும். சப்போர்ட் சிஸ்டம் வந்து அது வந்து விட்டு போக ஆரம்பிக்கும், பல்லு ஆட ஆரம்பிக்கும். தென் we have something called very important condition called pyogenic granulomaன்னு சொல்லுவோம். இது என்னன்னா, அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலோட இன்க்ரீஸ் ஹை எலிவேட்டட் லெவல்ஸ் வில் காஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் த கம்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் பற்குழிகள், தட் இஸ் டென்டல் கேரிஸ், கேவிட்டி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருந்தது. ஆல்ரெடி அவங்க ப்ரெக்னென்சிக்கு முன்னையே ப்ரீ ப்ரெக்னென்சியே தே ஆர் ஃபவுண்ட் வித் மெனி கேவிட்டிஸ்னா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி எனி டைம் இந்த கேவிட்டிஸ் வந்து அதிகமாகறதுக்கோ வலி ஏற்படக்கூடத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம ப்ரெக்னென்சியில் பார்க்கும்போது இனிஷியல் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், 3 ட்ரைமஸ்டராக நம்ம ப்ரெக்னென்சியை பிரிச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்ன ஆகும்னா, நம்ம வாமிட்டிங்கிற நாசியேஷன் அண்ட் வாமிட்டிங் ஆர் சம்திங் தட் கோஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் பிளேனால அண்ட் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த சேஞ்சஸ்னால we develop this nausea and vomiting. இது என்ன ஆகும்னா, டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் நாசியேஷன் அண்ட் வாமிட்டிங் வரும்போது சிவியர் அசிடிக் ரிஃப்ளெக்ஸ் வரும். இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து பல் மேலே இருக்கக்கூடிய the first layer of tooth is called the enamel. It causes severe enamel erosion. And இந்த அதிகமான ஆசிட்ஸ் நம்ம வாயில கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகும்னா, இது ஒரு பற்குழியா ஒரு டென்டல் கேரிஸுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள தகுந்த ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்குது. ஸோ எப்படி வந்து ஒரு ஈரம் ஒரு இடத்துல வந்து செவுத்துல ஈரம் காயாமல் இருக்குது, மழை பெஞ்சிருக்கோ இல்லை உள்ள லீக் ஆகிட்டு இருக்கோ, அந்த இடத்துல நம்ம மோல்ஸோ ஃபங்கஸ் டெவலப் பண்ணுவோமோ அதே போல தான். எப்போ இந்த அசிடிட்டி இந்த ஸ்டமக் லைனிங் அண்ட் கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் ஜாஸ்தி ஆகும் போது தட் ஆட்டோமேட்டிக்லி ஹெல்ப்ஸ் டு ஃபார்ம் டென்டல் கேவிட்டிஸ். ஸோ இது அடுத்த ப்ராப்ளம். தென் வி ஹாவ் த பெரிடான்டல் டிசீசஸ் சொல்லுவோம். கம் அண்ட் பெரிடான்ஷியம்ன்றது இட் இஸ் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அதோட எக்ஸ்டென்ஷன் தான், அந்த பற்களோட ஈரோட எக்ஸ்டென்ஷன் தான் பெரிடான்ஷியம். இஸ் த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் போன். அந்த ஒரு பல்லு வந்து ஸ்ட்ராங்காக சாக்கெட்குள்ளே இருக்கணும்னா அதை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் ஆர் ஃபைபர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன ஆகும், இப்போ அதிகமாக பற்காரைகள் இருக்குது, கால்குலஸ் பிளாக் டெபாசிட்ஸ் இருக்குன்னா அது என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால பாக்டீரியல் லோடு வந்து வாய்க்குள்ள ரொம்ப அதிகமாகும் போது இந்த பெரிடான்ஷியம்ன்ற பெரிடான்டல் டிசீசஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அக்ரவேட் ஆகும், அதிகப்படுத்தும். அப்போ என்ன ஆகும், இஃப் இதை வந்து அன்அட்டெண்டடாக இருக்குது, அவங்களுக்கு வலி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா திஸ் கோஸ் ஆன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஒரு குறப்பிரசவம் இல்லைன்னா ப்ரீடம் லேபர் வரத்துக்கு கூட வாய்ப்பு நிறைய ஸ்டடீஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக கம் டூத் கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது ஸோன்றதை பார்த்தோம். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 வகையாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஒன்று ப்ரீ ப்ரெக்னென்சின்னு வைக்கலாம், இன்னொன்று டியூரிங் ப்ரெக்னென்சி. தட் இஸ் வாட் யூ கால்ட் அஸ் ப்ரெக்னென்சி ஓரல் கேர் டியூரிங் ப்ரெக்னென்சின்னா. ப்ரீ ப்ரெக்னென்சினா ஒன்று இயற்கையாக ப்ரெக்னென்சி ஏற்படக்கூடியது, இல்லைன்னா நம்ம அதாவது இயற்கை முறையாக தான் அதுவே நம்ம பிளான் பண்ணக்கூடியது. இஃப் யூ ஆர் பிளானிங் ப்ரெக்னென்சினா கெட் யுவர் டென்டல் செக்அப்ஸ் டன். பிகாஸ் நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ஒரு பல்லு வலி எவ்வளோ பேஷண்ட்ஸ் வருவாங்க, they'll be in the almost 8th monthல இருப்பாங்க, வேர் நம்ம ரொம்ப அதிகமான ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியாது, லிமிட்டடாக தான் அவங்களுக்கு வந்து. ஏன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் என்ன ஆகும்னா கண்ட்ராக்ஷன்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டரில் அதாவது 4, 5, 6
அந்த நாலாம் மாதம் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் இந்த பகுதியில் நம்ம சர்டன் ப்ரொசீஜர்ஸ் ஆர் பெர்மிட்டட் அலவ் டு டூ. ஸோ அது குழந்தையும் பாதிக்காது, மதரையும் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம கொண்டு போகலாம். லாஸ்ட் ட்ரைமஸ்டர்னு வரும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீசஸ் அண்ட் ப்ரிமெச்சூர் லேபர் வரத்துக்கோ ப்ரிமெச்சூர் கண்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீயாக பிளான் பண்ணுங்க. கெட் யுவர் டென்டல் செக்அப்ஸ் டன் பிஃபோர் getting pregnant, so that if minor cavities are there, then and there you can get it filled. Then பற்காரைகள் இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்கேலிங் மூலமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது அதிகமாகி இந்த பயோஜெனிக் கிரானுலோமான்ற ஸ்வெல்லிங் ஆஃப் த கம்ஸ், sometimes in the swelling of the gums will definitely fade away once postpartum, that is pregnancy delivery ஆன பிறகு when the hormonal levels immediately dip down, estrogen progesterone levels dip down, அப்போ இந்த பயோஜெனிக் கிரானுலோமா கம்ப்ளீட்டாக கம்மோட ஸ்வெல்லிங் எல்லாம் கம்மியாகிடும். பட் சர்டன் கண்டிஷன்ஸில் 4th மந்த்தோ வரும்போது 4th 5th மந்த் வரும்போது என்ன ஆகும்னா அது ரொம்ப நம்ம அது அந்த ஸ்வெல்லிங் எப்படி இருக்குன்னா அது கடிக்கும் போத 2 பற்களுக்கு இடையில வரலாம், ஆர் ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த டூத் ஸ்ட்ரக்சரில் வரலாம். ஸோ உங்களுக்கு பார்வைக்கும் அது ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அந்த பயோஜெனிக் கிரானுலோமாவை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் ப்ரொசீஜர் பண்ணலாம். இதெல்லாம் தவிர்க்கணும்னா டெஃபினட்டாக நம்ம ப்ரீ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், லைக் டென்டல் ரொட்டீன் செக்அப்ஸ். Then what happens during pregnancy? So pregnancy time la is it safe to undergo dental procedures? Yes, definitely, but as I said, the second trimester is the period where we can to an extent நம்ம we can attend to all dental problems. ஒரு எமர்ஜென்சியா ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்குள்ள வராங்கன்னா நாங்கள் சர்டன் ஒரு லெவலுக்கு தான் இப்போ ஒரு 100% ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா we can go only up to 20 or 30% with மினிமமாக ஒரு மெடிகேஷன் கொடுக்கலாம். அதுவும் அவங்களோட மகப்பேறு டாக்டர் கைனகாலஜிஸ்டோட கன்சென்ட் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடாது. தென் அதுக்கு பிறகு நம்ம ஒன்ஸ் தே ஆர் செட் அண்ட் தே ஆர் கன்ஃபர்ம்ட் after the 4th month 3rd monthக்கு பிறகு we can go to the extent of okay ஒரு சிவியர் பெயின் வராங்கன்னா நம்ம ரூட் கெனால்ன்ற ப்ரொசீஜர் பண்ணலாம், ஸ்கேலிங் பண்ணலாம். ஏன் தேவைப்பட்டதுன்னா பல்ல கூட எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் இருந்தால் அதுவும் பண்ணலாம். இது எல்லாமே to 6th month or maximum 7th monthக்குள்ள தான் பெர்மிட்டட். தென் the last trimester தான் 7, 8, 9ன்றது. ஸோ அந்த 7th month வரைக்கும் ஓரளவுக்கு we can undergo. 8th and 9th it becomes a very very crucial stage in a pregnant lady where any stress induced untoward stress சொல்லுவோம் in the form of severe pain or severe procedures எல்லாம் அது அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்காது. ஸோ கூடிய மட்டும் இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் ரொட்டீன் செக்அப்ஸ், ப்ரீ செக்அப்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சி போது இனிஷியலாக ஒரு 1-2 monthsக்கு அப்புறம் உங்கள் கம் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, பற்கள்லாம் கரெக்டாக இருக்கா, அதுலேருந்து பிளட் வருதா, ப்ளீட் ஆகுதா, வலி இருக்கா, சொத்தை இருந்தால் சொத்தை அடைச்சிக்கலாம், இதெல்லாத்தையும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தென் ஒன் மோர் திங் வி ஆர் அட்வைஸ் டு டூ இஸ் நம்ம இந்த வாயில் இருக்கிற கிருமிகள், அதாவது ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே மவுத் இஸ் ரொம்ப பிளென்டி ஆஃப் ஆர்கானிசம், ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் போலன்றது. ஸோ அவ்வளோ பாக்டீரியா, அவ்வளோ ஆர்கானிசம்ஸ் வாயில் அவ்வளோ கிருமிகள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா தேர் இஸ் சம்திங் கால் டென்டல் வார்னிஷ் சொல்லிடுது. இந்த டென்டல் வார்னிஷ்ன்றது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஃப்ளூரைடுன்றது ஒரு மினரல் தட் இஸ் ஃபவுண்ட் இன் வாட்டர். ஹை லெவல் ஆஃப் ஃப்ளூரைடு, எக்ஸ்ட்ரீம்லி ஹை லெவல் ஆஃப் ஃப்ளூரைடும் அது ரொம்ப டேமேஜிங் எஃபெக்ட்ஸ் இருக்கு. லோவர் லெவல் ஆஃப் ஃப்ளூரைடு இருந்தாலும் கஷ்டம், ஆப்டிமல் லெவல்ன்றது இருக்கு. ஸோ இந்த ஃப்ளூரைட் தான் ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட், நம்ம வாயில் ப்ரஷ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட்னு வருது. இந்த ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட் ஆர் அட்வைஸ் ஃபார் த ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஸோ தட் இந்த பாக்டீரியல் கவுண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இது ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது போஸ்ட் டெலிவரி என்ன ஆகும்னா இஃப் தேர் இஸ் வெரி ஹை கிருமிகள் இருந்துச்சுன்னா திஸ் கேன் டெஃபினெட்லி பாஸ் ஆன் டு த பேபி. அந்த குழந்தைக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ், சைல்ட்ஹுட் கேவிட்டி, பற்குழிகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ப்ரஷிங் வித் ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட், தென் ரெகுலர் டென்டல் செக்அப்ஸ் அண்ட் ஃப்ளாசிங்.
ஃப்ளாசிங் தான் வந்து இப்போ நம்ம ஃப்ளாசிங் இன்டர்டென்டல் த்ரெட்ஸ் மாதிரி இருக்குது. அது யூ கேன் அப்ரோச் யுவர் டென்டிஸ்ட் அண்ட் ஆஸ்க் தெம் ஹவு டு டூ த ஃப்ளாசிங். ஸோ அது பற்கள் இடையில இருக்கிற அழுக்குகள் கிருமிகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென் rinsing with routine water இருந்தால் கூட போதும். மவுத் ரின்சஸ் நாட் ஆல்வேஸ் அட்வைஸ். நார்மலாக எது சாப்பிட்டாலுமே வாயை கொப்பளிச்சுட்டு ஒரு முறை ரின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது கூட தான் நம்ம டென்டல் ப்ராக்டிஷனர் நாங்கள் என்ன பண்ணுவோம், டென்டல் வார்னிஷ்ன்ற ஒரு கோட்டிங் கொடுப்போம். ஸோ இது கொடுக்கும் போது இந்த பாக்டீரியல் கவுண்டை நல்லா ரெடியூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டென்டல் கேவிட்டிஸ் பர் குழிகள் இருந்தானா அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வித் ஆல் தீஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் we can definitely have a safe and a healthy delivery, and at the end of the delivery நம்ம என்ன இந்த ப்ரெக்னன்சியோட என்ன சொல்கிறது, the crucial moment is receiving the baby, to see your baby smiling and you both smiling. So அந்த cuddling joy நம்ம என்ஜாய் பண்ணணும்னா we as mothers we need to take care of ourselves. இது வந்து அப்போ தான் இது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தையும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறைபாடுமே இன்றி அது அழகாக இந்த உலகத்துக்கு வந்து இட் வில் டேக் அப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இட்ஸ் பார்ன். இப்போ ரீசெண்டாக இந்த தருணத்தில் ஐ வுட் லைக் டு மென்ஷன் அபவுட் த வேர்ல்ட் பர்த் டிஃபெக்ட் டே. தட் இஸ் ஆன் மார்ச் எவ்ரி இயர். இட் இஸ் March 3rd அன்னைக்கு this has been identified as the World Birth Defect Day. ஸோ இந்த இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் அப் லாட் ஆஃப் மெஷர்ஸ் இன் ப்ரிவென்டிங் திஸ். மெனி டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம், பட் இட்ஸ் அ சிங்கிள் வாய்ஸ். அதாவது பர்த் டிஃபெக்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும். அது வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம், உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு மதர்க்குள்ள. இருந்தாலுமே த எண்ட் ப்ராடக்ட் இஸ் ஹவு டு இராடிகேட். இந்த பர்த் டிஃபெக்ட்லேருந்து எப்படி நம்ம அந்த குழந்தைய பாதுகாக்கணும், எப்படி நம்ம சரி பண்ணணும், இந்த குறைபாடுகளை எப்படி சரி பண்ணணுன்றது தான். ஸோ இந்த கான்டெக்ட்ல ஐ வுட் லைக் டு வெல்கம் அண்ட் இன்ட்ரடியூஸ் our Dr. Subiksha Chakravarti. She is an orthodontist and she specializes in cleft lip and cleft palate correction. So avangla vandu I warmly welcome her to this evening program and to give her small talk. So இவ்வளோ நேரத்துக்கு ரொம்ப பொறுமையாக I hope my informations கொடுத்தது வந்து you will find it very informative and useful. Then we are giving something called எங்க வெப்சைட்டில் வந்து we have self care oral tipsன்ற ஒரு 2-minute tip ஒரு blog ஒன்று இருக்கு. So when time permits, please do check the link. ஸோ தட் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இது ரொட்டீன் ப்ராக்டிஸாக ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். நம்மளோட மவுத்தில் ஒரு மிரரை பார்த்து நம்ம எப்படி நம்ம ஓரல் கேவிட்டியை மெயின்டைன் பண்ணணுன்றது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தால் அதுவே காமிச்சு கொடுத்துரும். தென் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கோ டு your dentist. So as always the old dictum says, prevention is better than cureன்ற மாதிரி start it right away. அது கடைசி நேரம் வரைக்கும் வச்சு உங்களுக்கு ஒரு கஷ்டம், மனக்குளைச்சல், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் த அன்பார்ன் சைல்டு அதுவும் அந்த பாதிக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் ஐ end my talk and thank you so much for patient listening. Thank you one and all.